ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரர்களை கர்த்தரே தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். நாம் அல்ல, அவரே நம்மளை உண்டாக்கினார் என்று சொல்லி. ஆமேன். கர்த்தருடைய அருமையான சகோதர சகோதரர்களே, கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார் என்று சொல்லி எரேமியா புஸ்தகம் 1:5 வாசிக்கும் போது, உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன் பேர் சொல்லி அழைத்த அநேக ஜனங்களுக்கு உன்னை தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதர சகோதரர்களே, இந்த நாளிலே கர்த்தர் நம்மளை உண்டாக்கினதற்கு ஒரு நோக்கம் உண்டு. நானே கர்த்தர், என்னின்றி வேறு தேவன் இல்லை என்று சொல்லி அவரே சொல்லியிருக்கிறார். அப்படிப்பட்ட தேவாதி தேவனை கர்த்தரையே தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லி நாம் நம்புவோம், நாம் விசுவாசிப்போம். நம்மளையும் கர்த்தர் என்ன செய்வார்னா, நம்மளையும் அப்படிப்பட்ட சத்தியத்திற்குள்ளாக நடத்தி நம்மளை என்ன செய்வார்னா, அவருக்குள்ளாக நிலைத்திருக்க நமக்கு அப்படிப்பட்ட இரக்கங்களை பாராட்டுவார், கிருபையை பாராட்டுவார். அதை காத்துக்கொள்வோம், வழிநடத்த கர்த்தர் உதவி செய்வாராக.